ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. லாஸ்ட் வீடியோ வந்து சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் நான் சொல்ல போகிறேன். சிவபெருமானுக்கு 3 கண்கள் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். புதுசாக ஏதாவது சொல்கிறான்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இந்த கோயிலில் 3 ஸ்தல விருட்சங்கள் இருக்குது. சிவபெருமானுக்கு எப்படி 3 கண்களோ அது மாதிரி இந்த கோயிலில் வந்து 3 ஸ்தல விருட்சங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கோயிலில் என்ன சாமி இருக்குது, அந்த சாமியோட பெயர் என்ன, மற்றும் இந்த கோயிலோட வரலாறு என்ன, எல்லா விஷயங்களையும் வாங்க பார்க்கலாம். நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெடுங்காடு தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் தாங்க இருக்கோம். இது மிகவும் பழமையான கோயில் அப்படின்றதுனால தொல்லியல் துறை அவங்க கட்டுப்பாட்டில் உள்ள கோயில். நாம் எது பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து தொல்லியல் துறை வந்து சொல்லியிருக்காங்க. இதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து 3 மொழியில் இருக்குங்க. ஒன்று தமிழ், இன்னொன்று ஹிந்தி, அதற்கு கீழே வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக இதை ஃபுல்லாக படித்து பாருங்கள். அந்த தகவலை படிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்த்தோம்னா, இந்த கோயிலை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ற ஃபீல் வருதுங்க. என்னடா இந்த கோயில் எங்கேயோ பார்த்துருக்கோம், எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு யோசித்து பார்த்தா நம்ம தஞ்சாவூர் கோயிலை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் தருது. அப்படியே உள்ளே என்ட்ரு ஆன உடனே நம்மளை விநாயகர் வந்து ஃபஸ்ட்டு டேய் என்னை கும்பிட்டுட்டு போடா அப்படின்னு சொல்கிறாரு. அவரை வழிபட்டுட்டு அப்படியே நம்ம அந்த கேட்டு வழியாக போனோன்னா, என்னடா ரொம்ப கோயில் சின்னதாக இருக்கே அப்படின்னு ஃபீல் ஆனிச்சு எனக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரியுது ரொம்ப பெரிய இடம் உள்ள கோயில், ரொம்ப பெரிய கோயிலாக இருக்குது. பார்த்திங்கன்னா நெடும் துயர் தீர்த்த நாயகி அம்மனோட சந்நிதி இருக்குது. உள்ளே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்மளை விநாயகர் வந்து காட்சி கொடுக்குறாரு. அவரை கும்பிட்டுட்டு திருப்பி 4-5 தோப்புக்கரணம் போட்டுக்கிட்டு லெஃப்டில் அப்படியே பூந்து பார்த்தோன்னா, இது தாங்க நம்ம தான்தோன்றீஸ்வரரோட சந்நிதி. மறுபடியும் விநாயகரை நம்ம கும்பிட்றோம். லெஃப்ட் சைடில் வந்து விநாயகர் இருக்கார், ரைட் சைடில் வந்து நம்ம பாலமுருகன் இருக்கார், நடுவில் தாங்க நம்ம தான்தோன்றீஸ்வரர் இருக்கார். இது அப்படியே பார்த்தீங்கன்னா அப்பா பசங்க, அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து அம்மா இருக்காங்க. இந்த கோயிலை பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நந்தி பகவான் வந்து அப்படியே இங்கேருந்தே சிவபெருமானை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. நாம் வந்திருக்கோன்ற தகவலை வந்து நம்ம எப்படி தெரிவிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி தாங்க. நம்ம கோயில் மணியை ஒலிக்க செஞ்சுட்டு உள்ளே வந்து பார்த்தோம்னா நம்ம தான்தோன்றீஸ்வரர் இருக்காருங்க. இவரை வழிபட்டுட்டு அப்படியே பிரகாரத்தை சுற்றி வரலாம். ரொம்ப சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா? கோயில் வந்து உண்மையிலேயே ரொம்ப சுத்தமாக இருக்குது. மக்கள்லாம் தயவு செஞ்சு சுத்தமாக பாதுகாத்து வச்சுக்கோங்க. இங்கே ஒரு டோர் இருக்குது. இது ஆக்சுவலாக கோயில் திறந்துருந்ததுன்னா அந்த டோர் திறந்துருக்குமா என்னன்னு தெரியல. நம்ம வந்து வந்த டைம் அப்படி. இன்னொரு நாள் கோயில் திறந்துருக்கும் போது வந்து சாமி கும்பிடலாம். அப்படியே வந்தோன்னா மறுபடியும் பிள்ளையாரை பார்க்கலாம். பிள்ளையாரை பார்த்துட்டு அவரை கும்பிட்டுட்டு திருப்பி போனோம்னா தட்சிணாமூர்த்தி சாமி இருக்கார். இவர் கொஞ்சம் பவர்ஃபுல்லான கடவுளுங்க தட்சிணாமூர்த்தி. இவரோட பார்வை கிடைக்கிறது வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நம்ம இவங்களை வழிபட்டுட்டு அப்படியே திரும்பி பார்த்தோம்னா நம்ம கோயிலோட கோபுரம். நிறைய கோயில் இருக்குது. காரைக்காலை சுற்றி நிறைய கோயில்கள் இருக்குது. இருந்தாலும் ஒரு 2 கோயில் மட்டும் நம்ம தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து பராமரிச்சுட்டு வராங்க. அதோட தொன்மையை கருதி இன்னமும் பராமரிச்சுட்டு வராங்க. அது என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற நெடுங்காட்டில் உள்ள தான்தோன்றீஸ்வரர் ஆலயம். இன்னொரு கோயில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பண்டாரவடை அப்படின்ற ஊரில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப தொன்மையான கோயில் அப்படின்றதுனால இப்போ வரைக்கும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து இதை பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த கோயில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த நெடுங்காடு தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்தை பற்றி சொல்லணும்னா, இது சுயம்புலிங்கம் அப்படின்னா தானாகவே உருவான ஒரு லிங்கம் அப்படின்னு சொல்கிறது தான் சுயம்புலிங்கம் சொல்லுவாங்க. அதனால தான் இது தான்தோன்றீஸ்வரர், தானாக தோன்றிய ஈஸ்வரர் அப்படின்னு பேர் ஆனிச்சு. இன்னொரு சிறப்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லிங்கம் வந்து சதுர வடிவில் தான் இருக்கும். தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா சதுர வடிவில் உள்ள லிங்கம் இங்கே தான் இருக்குது. இதோட ஆழம் வந்து 20 அடி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தொல்பொருள்
ஆய்வாளர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. வணக்கம் ஐயா. இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வரலாறு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கோயில் வரலாறு வந்து 3ஆம் குலோத்துங்கன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். 3ஆம் குலோத்துங்கன். ஓகே. இது வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் அமைப்பில் உள்ள கோபுரம் இது. ஓகே. இது ஆற்காடு தொல்லியல் துறைக்கு கட்டுப்பட்ட கோயில். தஞ்சாவூர் கோயில் எப்படியோ அதே போல் இதுவும் தொல்லியல் துறைக்கு கட்டுப்பட்டது தான். ஓகே. அங்கே என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கே. ஒரு கால பூஜை தான். சாமி வந்து சுயம்புநாதர். சுயம்புநாதர். தான்தோன்றீஸ்வரர் சுயம்புநாதர். ஓகே. அம்மா வந்து நெடுந்துயர் தீர்த்த நாயகி. நெடுந்துயர் தீர்த்த நாயகி. ஓகே. அந்த காலத்தில் வந்து இந்த கோயிலோட மரம் வந்து வன்னி மரம். வன்னி மரம். அப்போ வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே உள்ளவங்களுக்கு வந்து கூலி வந்து வன்னி இலையை தான் பிரித்து கொடுத்தாங்களாம். பிரித்து கொடுத்துட்டு வெளியில் போகும்போது அது காசாக இருந்ததுதான். ஓ, வன்னி இலை வந்து காசாக மாறிடுச்சு அப்படின்னு ஒரு புராண கதை. ஓகே. வந்து செவி வழி செய்தி தான் இது. ஓகே. அடுத்தது வந்து இந்த கோயில் வந்து ஒரு எப்படின்னு கடல் மட்டத்தை விட கரெக்டாக கடல் மட்டமும் இதுவும் ஒரே அளவாக இருக்கும். சாமி கோயில். ஓகே. அது வந்து அந்த காலத்தில் அப்படி கட்டியிருக்கிறாங்க. ஓகே. நாளடைவில் வெளியில் வந்து எல்லாம் மேடாவ கோயில் அப்படியே தான் இருக்கும், கடல் அப்படியே தான் இருக்கும். ஆனால் மற்ற இடம் மேடாயிட்டு. ஆமாம், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இந்த கோயிலில் வந்து விழாக்காலங்களில் அந்தந்த விழாக்காலங்களில் சிறப்பாக பூஜைகள்லாம் எல்லாம் நடைபெறுது. ஓகே. இது வந்து அறங்காவலர் குழு இங்கே வந்து இருக்குது. அவங்க கட்டுப்பாட்டில் நடந்துகிட்ருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. ஓகே. நடந்துட்டு 6 வருஷம் ஆச்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சு. திரும்ப 6 வருஷம் கழிச்சு கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. அதே மாதிரி இது பாதி இது கல்லாக இருக்குது, மேலே ஒரு இதாக இருக்குது தான். நீங்கள் அங்கே போய் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும். கோபுரம் அந்த இது பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்லாம் கருங்கல்ல இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இதே அமைப்பில் இந்த கோபுரத்தை பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்குற மாதிரியே இருக்கும். இதே கோபுரம். ஓகே. ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆமாம், பெருசாக இருக்கும். அமைப்பெல்லாம் இதே அமைப்பாக தான் இருக்கும். அதே போல் வந்து ராஜராஜ சோழன், அடுத்து ராஜேந்திர சோழன், அதுக்கடுத்து 3ஆம் குலோத்துங்கன். அந்த வருஷப்படியில் இவங்க கட்டினது. ஓகே. 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 இது தான்தோன்றீஸ்வரர் அப்படின்னா என்னது? தானா தோன்றலாம். ஓகே. 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 அதே மாதிரி அம்மன் பேர் சொன்னீங்க. அம்மன் பேரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெடுந்துயர் தீர்த்த நாயகி. நெடுந்துயர் தீர்த்த நாயகி. இது இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன? ஆக்சுவலாக கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னா, வன்னி மரம் எப்படி இருந்தாலும் ஒரு 300 வருஷத்துக்கு மரம். அது எனக்கு தெரிஞ்சதுலேருந்து அப்படியே தான் இருக்கும். அந்தாண்ட அந்த சைடு உள்ளது அதான் வன்னி மரம். ஓகே. இது சிவலிங்க மரம். சிவலிங்க மரம். லிங்கம். ஓகே. இது லிங்க மரம், அது சிவலிங்கம். லிங்க மரம். சிவலிங்க மரம். அது பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இது ரொம்ப ரேருங்க. எங்கேயாச்சும் தான் இருக்குங்க. இருக்கும். பழனியில் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள கோயில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அப்போ வேற எங்கேயும் பார்த்தோம், 2-3 இடத்துல பார்த்தேன். லிங்க மரம், சிவலிங்கம். அதாவது இது வந்து சிவலிங்க மரம்னு சொல்லுவாங்க. இதுதான் வன்னி மரம். அதுதான் வன்னி மரம். நீங்கள் ஏதாவது பிரிச்சுக்கிட்டு மனசில் இந்த இலையை பிரிச்சுட்டு போங்க, உங்களுக்கு காரியம் நடக்கும். ஓகே. இந்த இலையை பறிச்சுட்டு பையில் வச்சுக்கோங்க. ஏதாவது தோஷம், ஏதாவது சந்திராஷ்டமம், இந்த மாதிரி காலங்களில் என்ன பண்ணணும்னா அந்த ஒரு இலையை பிரித்து இப்படி பையில் வச்சுக்கிட்டு பாட்டு அது பாட்டுக்கு வெயிட்டாக இருக்க போது எடுத்து போட்டுட்டு நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சுக்கிட்டு பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். சரி. ஓகே. 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 நான் டெய்லி அதான் செஞ்சுட்ருக்கேன். தொல்லியல் கட்டுப்பாட்டில் இருக்கிறதால நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. ஓகே. இந்த கலர் தான், இந்த கலரில் தான் இருக்கும். இந்த கலர் தான் இருக்கும். இப்போதான் வந்து இப்போ கெமிக்கல் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு போனாங்க. இன்னும் அவங்க எப்போ வர்றாங்களா அப்படின்னா. ஓகே. அதெல்லாம் அவங்க தான் போட்டு கொடுத்தது. பேஸ்மெண்ட்டும் இப்போ வந்தால் உள்ளே போய் பார்க்கலாம் லிங்கத்தை, சாமி. காலையில் சாயங்காலம் அப்படிங்கிற ஒரு கால பூஜை தான். அவர் வந்து அவங்க பரம்பரை ஸ்தானிகத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க தாத்தா காலம், அப்பா காலம், இப்போ பிள்ளை காலம் இப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்பப்போ வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் வேணால் நம்பர் தரேன், வேணால் பேசிக்கிங்க. சரி. ஓகே. ஓகே. அது வேணால் பேசிக்கோங்க. ஓகே. ரொம்ப நன்றி ஐயா. நல்ல தகவல் உங்கள்கிட்ட வந்து கிடச்சிது. நன்றி. இந்த கோயிலை பற்றி அந்த ஐயா சூப்பராக சொன்னார். இந்த கோயிலோட பெருமை வந்து நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே கேட்கவே புல்லரிக்குது. இந்த மரத்தை வந்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இல்லை இந்த மரம் வந்து நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து ஒரே ஒரு தடவை அந்த பூ எடுத்து வந்து காமிச்சிருக்காங்க. இது லிங்க பூன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பார்க்குறேன் இந்த பூவெல்லாம். என்ன ஒரு அதிசயம் இல்லை, அந்த பூவை திறந்தாலே அழகாக மேலே வந்து அந்த பாம்புகள்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது.
கீழே வந்து அழகாக அந்த ஒரு பூச்செடி மாதிரி இருக்குது, அதில் வந்து உள்ளே வந்து சிவலிங்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே ஒரு அதிசயமான ஒரு விஷயந்தான் இதெல்லாம். அதே மாதிரி இந்த மரமும் ரொம்ப பழமையான மரம்னு சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடத்துல. டோட்டலாக அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்குது. வந்து நம்ம சாமி கும்பிடணும், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகணும் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்தலம் இது. சூப்பரான இடங்க. கண்டிப்பாக நீங்கள் திருநள்ளாறு வந்தீங்கன்னா திருநள்ளாறு வந்து இந்த நெடுங்காடு அப்படின்ற ஊரில் வந்து இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள கல்லும் மேலே உள்ள அந்த கோபுரத்தில் இருக்க கல்லும் வித்தியாசமாக இருக்கு இல்லையா? அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலை வந்து முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்டு தஞ்சை நாயக்க மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலோட பழமை வந்து எவ்வளோன்னா 1000 ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து 1971ஆம் ஆண்டில் வந்து பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த கோயிலில் 3ஆம் குலோத்துங்க சோழனோட கல்வெட்டுகளை நம்ம பார்க்கலாம். அப்புறம் மற்ற கோயிலில் உள்ள மாதிரி துர்கை அம்மன் சிலை இருக்குது. துர்கை அம்மன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர் இருக்கார். சண்டிகேஸ்வரரை வழிபட்டுட்டு துர்கை அம்மனும் சண்டிகேஸ்வரரும் ஆப்போசிட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து அந்த கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம நெடும் துயர் தீர்த்த நாயகியோட சன்னிதானம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெடும் துயர் தீர்த்த நாயகி அம்மாவோட சந்நிதிக்கு வந்தாச்சு. நம்ம நெடும் துயர் தீர்த்த நாயகி அம்மாவை வழிபட்டுட்டு நம்ம துயரங்கள்லாம் காணாமல் போயிடணும்னு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நடக்குங்க. அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து 3 ஸ்தல விருட்சங்கள் இருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து வன்னி மரம், இன்னொன்று வந்து நாகலிங்க மரம், 3வது வந்து வில்வ மரம். இது 3ம் தான் இந்த கோயிலோட ஸ்தல விருட்சமாக கருதப்படுது. ஒரு வழியாக அந்த கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இந்த கோயிலோட வரலாறு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா, திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க. திருநள்ளாறுலேருந்து பஸ் இருக்குது, சரிங்களா? இந்த கோயில் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க. திருநள்ளாறுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் தான் இருக்குது. இந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா, திருநள்ளாறு பஸ் ஸ்டாப் அந்த சுரக்குடி மனன்னு ஒரு ஸ்டாப் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டாப்லேருந்து நீங்கள் நெடுங்காடு பஸ் ஏறினீங்கன்னா இங்கே வந்து இறக்கி விட்ருவாங்க. சிவன் கோயில்னு கேட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் உங்களுக்கு கூட்டு வந்து இங்கே காமிச்சிருவாங்க. ரொம்ப அமைதியான கோயில். அதே மாதிரி நிறைய பேர் லிங்கப்பூவெல்லாம் நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி சிவன் வந்து சதுர வடிவில் இருக்குதுன்னு சொன்னாங்க. எல்லாம் அதிசயம் தாங்க, ரொம்ப அதிசயம். இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பெல்லாம் நீங்கள் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு தடவையாச்சும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. ரொம்ப அமைதியான கோயில். மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப அமைதியான கோயில். நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ நிம்மதியாக வச்சுட்டு போயிடலாம். ஓகேங்க, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்னியன் சபரீஷ்.